أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இந்த உலகத்திலேயே மனித குல வரலாற்றுல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தின முதல் மனிதரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு ஆன்மீக வட்டத்துக்குள்ள போகாம அதை சுத்தி உள்ள அவங்கள பத்திய வரலாறுகளை படிச்சுட்டு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு மனிதர் ஆன்மீகத்திலையும் ஆட்சியிலையும் பொருளாதார புரட்சியிலையும் சீர்திருத்தத்திலையும் மூட பழக்க வழக்கங்களை ஒழிச்சதுலையும் பெண் அடிமைத்தனத்தை ஒழிச்சதுலையும் அவங்க தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் இப்படி எல்லாத்துலேயுமே சிறப்பான மனிதரா ஒரு மனிதரால விளங்க முடியும் அப்படின்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இருக்க முடியும். இப்படி கூட ஒருத்தரால இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்ந்தவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர்கள் மத்தியில ஏற்படுத்தின தாக்கத்தை இன்றளவு மட்டும் கிடையாது, உலகம் அழியிற நாள் வரைக்கும் யாராலையுமே அதை மாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அடிப்படையா அமைகிற காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பயான்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது இந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணங்களையும் சரி, இல்ல மற்ற மத மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த புகழாரத்தை பற்றி சொல்றதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு பயான் இல்ல ஒரு வருஷம் பூரா பயான் எடுத்தாலும் பத்தாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்ல பார்ப்போம். அதாவது ஒரு கடல் மாதிரி இருக்க விஷயத்துல ஒரு சில துளிகளை எடுத்து உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஒரு சில துளிகளே இப்படி இருந்தா அப்போ மொத்தமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித குலத்திற்கு ஏற்படுத்தின தாக்கம் எந்த மாதிரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். ஒரு மனுஷன் தான் வாழ்ற வரைக்கும் தான் தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்கள் பின்பற்ற மாதிரி பார்த்துக்க முடியும். அதுவுமே சாத்தியம் கிடையாது. எந்த தலைவரும் சொல்ற கருத்துக்களை அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அது மட்டும் இல்லாம அப்படியே பின்பற்றினாலும் அந்த தலைவர் உயிரோட இருக்க வரைக்கும் தான் அது செல்லுபடியாகுமே தவிர அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் எதுவும் செல்லுபடியாகாது. அந்த தலைவரும் தன் உயிர் போனதுக்கு பிறகும் இந்த காரியத்தெல்லாம் அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி சொன்னவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி இருந்திருந்தா எந்த மனிதருமே அவங்களோட ஆன்மீக தலைவரோ இல்ல அவங்களுடைய ஆட்சி தலைவரோ சொன்ன விஷயங்கள்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறந்த பிறகும் அவங்க சொன்ன வார்த்தைகளை மக்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதே மாதிரி அவங்க உயிரோட இருக்கும் போது நடந்துகிட்டாங்க. அதாவது எந்த ஒரு தலைவனும் அவன் கூட இருக்க மக்களால போற்றப்படணும் அப்படின்னு தான் நினைப்பான். அதாவது மற்ற மனிதர்கள்ல இருந்து அந்த தலைவன் தனியா தெரியணும் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பமா இருக்கும். நடைமுறையும் அப்படிதான். நம்ம எங்க போய் பார்த்தாலுமே சரி, ஒரு தொண்டர்களோட இருக்கும் போதோ ஒரு சீடர்களோட இருக்கும் போதோ இல்ல ஒரு ரசிகர்களோட இருக்கும் போதோ அந்த தலைவரோ இல்ல ஒரு நடிகரோ யாரா இருந்தாலும் அவங்க தனியா தெரிவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் எந்த விஷயத்திலயுமே ஸ்பெஷலா தெரியக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்மள முன்னிலைப்படுத்தி காட்டிட்டாலோ நமக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலான சக்தி இருக்குன்னு இந்த மனிதர்கள் நினைச்சிட்டாலோ கண்டிப்பா நம்ம இறந்த பிறகு இந்த உலகம் நம்மள வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆசைப்பட்டது, நான் இறைவனின் அடிமையும் இறைவனின் தூதரா இருக்கேன், இதுதான் எனக்குள்ள ஸ்பெஷாலிட்டி, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதை மட்டும்தான் மற்றவர்கள் எடுத்துக்கணும். இறை கொள்கைகளையும் இறைவனால மக்களுக்கு சொல்லும்படி எனக்கு விதிக்கப்பட்ட போதனைகளையும் தான் மற்றவங்க எடுத்துக்கணுமே தவிர என்னையே பெரிய ஆளா அவங்க நினைக்க கூடாது அப்படிங்கறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. நபிகள் நாயகத்துக்கு கிடைச்ச மாதிரி உயிரையே கொடுக்கிற தோழர்கள் இந்த உலகத்துல எந்த தலைவர்களுக்குமே கிடைக்க முடியாது.
கிடையாது. யாருக்காவது இந்த மாதிரி தோழர்களோ ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ சீடர்களோ கிடைச்சா அந்த தலைவர்கள் கூட இருக்கவங்களை எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திப்பாங்களோ அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களை பயன்படுத்திக்கல. இன்னைக்கு ஒரு சின்ன கட்சியை தொடங்குற ஒரு தலைவன் கூட தனக்குள்ள அந்த கொஞ்சம் தொண்டர்களையும் பயன்படுத்தி எப்படிடா மேல வரமாட்டோம் அப்படின்னு யோசிச்சு அவனால எப்படிலாம் முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிறான். அவங்கள காலில் உள்ள வைக்கிறது, போஸ்டர் ஒட்ட வைக்கிறது, ஏன் தீ குளிக்கிறது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் பண்ணி தன்னை பெரிய ஆளா காட்டி மற்ற மனிதர்களை அவன் ஏனியா யூஸ் பண்ணிக்கிறான். அரசியல்ல மட்டும் இந்த நிலைமை கிடையாது, ஆன்மீகவாதிகளா இருக்கவங்களும் அந்த மாதிரி தான். அவங்களுக்கு கிடைக்கிற சீடர்களையும் பக்தர்களையும் எந்த மாதிரி பயன்படுத்தினா நம்ம நாளைக்கு பெருசா தெரியும், நம்மளுடைய புகழ் அதிகமாகும், அந்த மாதிரி அந்த சீடர்கள் கிட்ட இருந்தும் பக்தர்கள் கிட்ட இருந்தும் அவன் எப்படி எப்படிலாம் கறக்க முடியுமோ அப்படி எப்படிலாம் கறந்து அவங்கள யூஸ் பண்ணிட்டு அந்த ஆன்மீகவாதியும் பெரிய ஆள் ஆயிடுறான். ஆனா தான் கூட தனக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தும் அந்த கூட்டத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த ஒழுங்குமுறை இருக்கே, அந்த ஒழுங்குமுறையினாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையும் அவங்களுடைய வாழ்க்கையும் இன்றளவும் மனிதர்களால பின்பற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. தன்னை தன் கூட இருக்கவங்க எல்லாம் முதன்மைப்படுத்தி ஒரு தனித்துவமான ஒரு மனிதன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படின்ற வாசலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விதத்திலையும் மூடிட்டாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ ஏன் இல்ல ஒரு சாதாரண அதிகாரியா இருந்தா கூட மற்ற மனிதர்கள் அவங்க காலில் விழும்போது ஒண்ணு அவங்க சும்மா இருப்பாங்க, இல்லைன்னா எதுக்குப்பா விழுற அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு காலில் விழுறது பிடிக்காத மாதிரி செய்கை காமிச்சிட்டு ஆனா காலில் விழுறத உள்ளுக்குள்ள விரும்புற மனிதர்களா இருப்பாங்க. அதை நம்ம நேராவே பார்க்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட அந்த சஹாபாக்கள் என்ன கேட்கறாங்க, அதாவது நாங்க அல்ஹீரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அந்த நாட்டுல உள்ள மக்கள் எல்லாம் அந்த மன்னருக்கு சிரம் பண்ணிடுறாங்க, அதாவது காலில் விழுந்து வணங்குறாங்க. காலில் விழுறதுக்கு தகுதியானவங்க உங்களை விட வேற யாரும் கிடையாது, நாங்க உங்க காலில் விழுட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, கூடாது, நீங்க என்னோட காலில் நீங்க விழக்கூடாது அப்படின்னு தடுத்துடுறாங்க. இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் விழணுன்ற வரும்போது அவங்க ரொம்ப கடுமையா எச்சரிச்சதாவே நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஏன்னா நம்மளை படைத்த இறைவனை வணங்குவோம் போது தவிர மற்ற எந்த நேரத்திலும் நம்மளுடைய சிரம் பணியக்கூடாது. அது யாரா வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மனுஷனாகட்டும், ஆன்மீக தலைவராகட்டும், இல்லை ஆட்சி தலைவராகட்டும், இல்லை நம்ம பெற்ற தாய் தகப்பனா கூட இருக்கட்டும், நம்ம யாருக்கு முன்னாடியும் தலை வணங்கக்கூடாது நம்ம படைத்த இறைவனை தவிர அப்படிங்கிறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உறுதியா இருந்தாங்க. மற்ற யாருமே அவங்களுக்கும் இந்த சிரம் பணியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனாலதான் இன்றளவும் உண்மையான முஸ்லீம்கள் கண்டிப்பா யாருடைய காலிலையுமே விழமாட்டாங்க. இது மட்டுமா, தான் வரும்போது எந்த மனிதரும் எழுந்து கூட நிக்க கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே தலைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா ஒரு பெரிய அரசன் இல்லை, ஒரு சாதாரண கம்பெனிக்கு ஒரு ஓனர் கூட தான் உள்ள வரும்போது தன்னுடைய எம்ப்ளாயி எழுந்து நிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறான். அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல போனாலும் ஒரு டீச்சர் போகும்போது ஒரு மாணவர்கள் எழுந்து நிக்கணும், அந்த மாதிரி அந்த ஆசிரியரும் விருப்பப்படுறாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே கால்வாசி பகுதி, அதாவது அந்த அரேபிய தீபகற்பம் மட்டும் இல்லாம அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் சேர்த்து ஒரு பெரிய வல்லரசே ஆண்ட ஒரு சக்கரவர்த்தி தான் காலில் யாரும் விழக்கூடாது, தான் வரும்போது யாரும் எழுந்து நிற்க கூடாது அப்படின்னு சொன்னார்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நம்ம உட்காரும் போது கூட ஒரு தலைவராக இருக்கவங்க எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் காட்டி உட்காருவாங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன யோசிப்போம், ஒரு நாட்டோடைய சக்கரவர்த்தி, ஒரு பெரிய ஆன்மீக தலைவர் அப்படின்னும் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் அப்படியே தங்கத்தால் தகதகன் மின்ற ஒரு சிம்மாசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க, மற்றவர்கள் எல்லாம் அவங்க கீழே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நினைப்புல தான் நம்ம இருப்போம். ஆனால் ஒரு வெளியூர்ல இருந்து பயணம் செய்து வர மனிதர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தை பார்த்து இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அதோ இருக்காங்களே அவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களால் சுட்டி காட்டப்படுற அளவுக்கு மற்ற மனிதர்களாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரணமாக கடை வச்சிருக்க முதலாளி கூட தான் கடையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளிகளிலிருந்து வேறுபட்டு தெரிகிற மாதிரி தான் ஒரு இருக்கையில் அமருவான். ஏன்னா நான் வேற அவன் வேற அப்படிங்கிறத
நான் மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற நினைப்பு தான் உயர்ந்த இடத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்குமே பொதுவாக இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் தான் எந்த விதத்திலையுமே தனிமைப்படுத்தி காட்டப்படுறது விரும்பாத ஒரே ஒரு மனிதர். அதாவது தோற்றத்தில் மட்டும் தான் தனிமைப்படுத்தி தெரியக்கூடாது, மற்ற மனிதர்கள் மாதிரி தான் நானும் இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தல. எந்த சக்தியிலையுமே எனக்கு தனி சிறப்பு கிடையாது, அதாவது இறைவனால எனக்கு அளிக்கப்பட்ட சில அற்புதங்களை தவிர எந்த விதத்திலையும் நான் மனிதர்கள்ல இருந்து சிறந்தவன் கிடையாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலையுமே மனிதர்களுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அவங்க மௌத்தாயிடுறாங்க. அப்போ அந்த ஊர்ல சூரிய கிரகணம் நடக்குது. அப்போ அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனம் உடைந்து போய் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. மகன் இல்லையா, அவங்க மகனுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க கூட இருக்க மனிதர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன் இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த சூரிய கிரகணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல உள்ள தலைவர்களை யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்கள்ல தொண்டர்கள் எப்படி புகழுவான் தெரியுமா, நம்மளுடைய தலைவர் வந்ததுனாலதான் மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த தலைவரும் சிரிச்சுக்கிட்டே நிற்பான். ஏன்னா என்னமோ அவன் தான் மழையை கொண்டு வந்த மாதிரி, அவனுக்கும் மழைக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். ஆனா இந்த புகழ்ச்சியெல்லாம் அவன் விரும்புறான். சாதாரண நேரத்திலேயே ஒரு மனிதன் இந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு இறந்த வீட்டுல இந்த மாதிரியான புகழ்ச்சியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பலனா கூட இந்த நேரத்துல போயா ஒருத்தவங்களை கண்டிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சால்வான பிறகு இவங்க கிட்ட நம்ம பேசிக்கலாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு இல்லாம அந்த சூழ்நிலையிலேயே அந்த மனிதர்களை கண்டிக்கிறாங்க. யாருடைய இறப்புக்கோ யாருடைய பிறப்புக்காகவோ கிரகணங்கள் ஏற்படுறதில்லை. அது சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி, யாருடைய இறப்புக்கோ பிறப்புக்கோ ஏற்படுறது கிடையாது. அந்த கிரகணத்தை நீங்க கண்டா நீங்க தொழுவுங்க, தொழுது அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அதுல இருந்து பாதுகாப்பு தேடி. இவ்வளவுதானே தவிர எனக்கு எந்த ஸ்பெஷலும் இல்லை, என் பிள்ளைக்கு எந்த ஸ்பெஷலும் இல்லை, எங்களுக்காக எந்த கிரகணமும் ஏற்படுறது இல்லை அப்படின்னு எந்த சூழ்நிலையில சொல்றாங்க. தன்னுடைய மகனை இழந்து அழுதுகிட்டு இருக்க சூழ்நிலையிலையும் தான் ஒரு சாதாரண மனிதன் தான், என்னைய தயவு செய்து எந்த மாதிரியும் புகழ்ந்துடாதீங்க அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவரா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அது மட்டுமா, அதாவது அரசாங்க சொத்து தனக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ சேராது, அதுல ஒரு துளி கூட நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே ஆட்சி தலைவர், ஒரே அரசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, அதாவது அரசாங்க கஜானால தர்ம பொருட்கள் சேரும் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்காக. எல்லா காரியங்களும், அதாவது அரசாங்க காரியங்களுமே அந்த பள்ளிவாசல்ல தான் நடைபெறும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் அது எல்லாமே அங்கதான் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ தர்மமா வந்த பேரித்தம்பழங்களும் அவிக்கப்பட்டிருக்கு. அதை அந்த பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, ஒரே ஒரு வாய் எடுத்து வச்சிடுறாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து போட்டுட்டு என்ன பண்றாங்க, துப்பு துப்புன்னு சொல்லி, இது நமக்கு சேராது அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த சின்ன குழந்தையே கண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசாங்க பொருள் அவங்கள சேராது அப்படின்றதுல கூட ஒரு லாஜிக்காவது இருக்கு. ஆனா அவங்க தனிப்பட்ட முறையில வியாபாரம் பண்ணி சேர்த்திருப்பாங்க இல்லையா, அந்த சொத்தும் அவங்க இறப்புக்கு பின்னாடி அவங்களுடைய குடும்பத்தாரை சேராது, அதுவும் அரசாங்கத்தை தான் சேரும் அப்படின்னு சொன்ன ஒரே ஆட்சி தலைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்புக்கு பின்னாடி அவங்க சேர்த்து வச்ச ஒரே சொத்து ஒரு நிலத்தை அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்த ஆட்சி தலைவரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய தகப்பனாருடைய சொத்தை கொடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கேன், இதை கொடுங்க அப்படின்னும் போது அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, இந்த சொத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, நபிமார்களான எங்களுக்கு எவரும் வாரிசாக மாட்டார்கள், நாங்கள் விட்டு சென்றது எல்லாமே தர்மம் தான். ஆனாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பாவமாகவும் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, நான் என் குடும்பத்தை நேசிக்கிறதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா இந்த நேசத்தினால நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை மீற முடியாது. உண்மையா நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல பாசம் வச்சிருந்தேன்னா அவங்களுடைய வார்த்தையை பின்பற்றணும்,
அதுதான் முக்கியம், அதனால என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. அதனால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மேல கொஞ்சம் கோபத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க கஷ்டமான சூழ்நிலையில இப்படி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களே, தன்னுடைய தந்தையுடைய சொத்தை கொடுக்கலன்னு சொல்லி. அப்போ எந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படி ஒரு அரசாங்கம் இந்த உலகத்துல இருக்குமா? ஏன்னா இந்த உலகத்துல ஒரு சின்ன கவுன்சிலர் பொறுப்பு கிடைச்சிட்டாலே அவன் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறான். அதுலேயும் ஒரு நாட்டை ஆள்ற முதலமைச்சராவோ இல்லை பிரதமராவோ ஆயிட்டா 12 தலைமுறைக்கு அவன் சொத்து சேர்த்து வச்சிடறான். அப்படி இருக்கும்போது தான் வாழும்போதும் சரி, தான் மரணத்துக்கு பிறகும் சரி, அதாவது அரசாங்க சொத்தா இருந்தாலும் தான் சம்பாதிச்ச சொத்தாவே இருந்தாலும் அது தனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அவங்க அரசரா வாழும் போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா அது ராஜ வாழ்க்கை மாதிரி இருக்காது. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஏழை ஒருத்தர் இருப்பாங்கன்னா அந்த ஏழை எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். உண்மையாலுமே வரலாற்றுல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு கண் கலங்கிடும். அந்த மாதிரி அவங்க அந்த அரசாங்க சொத்துல இருந்து ஒரு பைசா கூட எடுக்காம முழுக்க முழுக்க மக்களுக்காகவே வாழ்ந்து அவங்களுடைய தேவைகளை சுருக்கிக்கிட்டு, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, கால இருந்து நாங்க இங்க வந்த பிறகு, அதாவது எங்க வாழ்றதுக்கே கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்ததோ அந்த இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்து அங்க ஒரு பெரிய வல்லரசை அமைச்சு எல்லா ஆட்சியும் இருக்க நாட்டுடைய ஆட்சியும் அவங்களுக்கு கீழே வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்ததா, 3 நாளைக்கு எங்க வீட்டுல அடுப்பு பற்ற வைக்காம கூட இருந்திருக்கு. அதாவது 3 நாளைக்கெல்லாம் அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கையில எந்த தலைவராவது வாழ்ந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கஜானால பணம் இல்லாம இல்ல, பணம் குவியுது. அது ஜக்காத்தா இருக்கட்டும், ஜிஸ்தியாவா இருக்கட்டும், எல்லா வரிகள் மூலியமா வந்த பணம் குவியுது. அது மட்டும் இல்லாம சதக்கா தொகைகள் குவியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்து எல்லாருடைய கடனையும் அடைக்கக்கூடிய அளவுல இருந்தும் அந்த அரியணையில இருக்க அரசன் இருக்க வீடை பார்த்தோன்னா அது அதை விட ரொம்ப பாவமா இருக்கும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகும்போது அவங்க மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எதிர்த்தாப்புல படுத்திருப்பாங்களாம். அவங்க குனியும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய காலை குத்துவாங்களாம். அவங்க அந்த காலை எடுத்துப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க தலையை கீழே வைப்பாங்களாம். ஏன் அந்த மாதிரி காலை குத்தணும் அந்த மாதிரி கேட்டோம்னா அந்த அளவுக்கு தான் இடம் இருந்திருக்கு, அந்த காலை நீட்டுற அளவுக்கு தான் இடம் இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க கிட்ட பயன்படுத்துறதுக்கு ஒரு திரி விளக்கு கூட கிடையாது. அந்த அளவுக்கு கும்முனு இருட்டா இருக்கும் போது அவங்க காலை குத்தி அது மூலியமா அவங்க காலை தூக்கின பிறகு அவங்க தலையை கீழே வைக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய வீட்டுடைய சுற்றளவு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெரிய வல்லரசுடைய சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவங்களுடைய கஜானால கோடி கோடி கோடியா பணம் கொட்டி கடந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு அவங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு. அரசாங்க கஜானால இருக்க பணத்துல மட்டும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் இந்த உரிமையும் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல. எல்லா விதத்திலையுமே, அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு மகனாவோ மகளாகவோ இல்ல அவங்களுக்கு தூரத்து சொந்தமாகவோ இருந்தா கூட அவங்க எந்த அளவுக்கு இந்த உலகத்துல செழிப்பா இருக்கலாம், எந்த அளவுக்கு அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு சொந்தக்காரங்களா இருந்துட்டா அவங்களுக்கு அரசாங்க சட்டத்தை எப்படி வேணா மீறலாம் அப்படிங்கிற உரிமையை இந்த அரசாங்கம் கொடுத்துதான் வச்சிருக்கு இல்லையா? அவங்க பண்ற எந்த தப்புக்களையும் கண்டிக்க இந்த நாட்டுல எந்த சட்டங்களும் இல்லை. எல்லா சட்டங்களும் பெரிய மனிதர்களுக்காக வளைக்கப்படும். இப்போ ஒரு அதானியோ அம்பானியோ இல்ல அவங்க வீட்டுல உள்ள அவங்களுடைய பிள்ளைகளோ ஏதாவது தவறு செய்துட்டா அவங்க தப்பிக்க விடப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படாது. இப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மக்சூம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பணத்தை வந்து திருடிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, குறைஷியர்களுக்கெல்லாம், அதாவது அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த அந்த குறைஷியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்னா திருடிட்டா கையை வெட்டணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டம். அப்போ இந்த மாதிரி ஆகும்போது கையை வெட்டிட்டு அலையும் போது இவ திருடி, அதனாலதான் கையை வெட்டப்பட்டு அலையிறா அப்படிங்கிறது இது என்னைக்குமே ஒரு தழும்பாயிடும். அந்த கையை வெட்டப்பட்ட பெண்ணையோ ஆணையோ பாக்குற எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். திருடுனா இப்படிதான் நம்ம ஒரு கை இல்லாம அலையணும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கு. ஆனா இங்க அந்த பெண் வந்து கை வெட்டப்பட்டுட்டா அந்த அசிங்கம் அவளுக்கு ஏற்பட்டது மட்டும் இல்லாம அந்த குலத்துக்கே அந்த அசிங்கம் ஏற்பட்டுருமே அப்படின்னு பயந்து அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது நம்ம உசாமாவை வந்து பேச சொல்லலாம். உசாமாங்கிறவர் யாருன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாசமா வளர்த்த அவங்க வளர்ப்பு மகனான ஜெயித் அவங்களுடைய பிள்ளை தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள விட்டு நம்ம பேச விட்டோம்னா, அதாவது நம்ம பாசமா இருக்கவங்க யாராவது வந்து சொன்ன உடனே நம்ம வந்து சரின்னு தலையாட்டிடுவோம்ல, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த பெண்ணுக்கு வந்து தண்டனை கொடுக்காம அவளை வந்து விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அவங்கள விட்டு பேச விடுறாங்க. அப்போ அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்திலேயா நீ வந்து என்னை மாற்றம் செய்ய சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் முன்னாடியும் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, மக்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பனு இஸ்ராயல் மக்கள் வழிகட்டு போனதற்கு காரணமே அவர்களிடையே உள்ள உயர் குலத்தார் திருடிவிட்டால் அவர்களை அவர்கள் தண்டிக்காமல் விட்டு விடுவார்கள். அவர்கள் உள்ள பலகீனர்கள் திருடிவிட்டார் அவர்கள் மீது தண்டனை நடைமுறைப்படுத்துவார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த முகம்மதின் மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் முகமது அவரது கையை துண்டித்தே இருப்பார். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வார்த்தையை யாராலாவது சொல்ல முடியுமா? அதாவது இந்த பனு இஸ்ராயல் மக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க கெட்டு போனதுக்கு காரணமே என்னன்னா, அவங்க இந்த மாதிரி உயர்ந்த குலத்துக்கு ஒரு நீதி தாழ்ந்த குலத்துக்கு ஒரு நீதின்னு நடந்துகிட்டதுனாலதான். உயர்ந்த குலத்துல பண்ணா அவங்கள விட்டுருவாங்க, தாழ்ந்த குலத்துல பண்ணா உடனே அவங்களுக்கு தண்டனையை நடைமுறைப்படுத்திடுவாங்க. இது வந்து ஒரு கேடுகட்ட பழக்கம், இதனால வந்து வழிகேடுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகள் பாத்திமா இருக்காங்க இல்லையா, அவங்க திருடுனாலும் நான் கையை வெட்டுவேன், அவங்களுக்கும் எந்த பாரபட்சமும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு அரசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். ஏன்னா எத்தனையோ ஆன்மீகவாதிகள் அரசருங்கிற நிலைமைக்கு போகாம ஆன்மீகம் பேசலாம், அதாவது மற்றவர்களை மன்னிக்கணும், மற்றவர்களுக்கு திருடக்கூடாது, இப்படிலாம் நிறைய விஷயங்களை சொல்லி வச்சுட்டு போகலாம். ஆனா அந்த சட்டத்தை நிறைவேற்ற இடத்துல இருக்க நபிகள் நாயகம் அந்த சட்டத்துல எந்த பாரபட்சம் இல்லாம எந்த நெளிவு சுழிவும் இல்லாம நடக்கும் போதுதான் அவங்க ஆன்மீகவாதியா சொன்ன சட்டத்தை எந்த அளவுக்கு ஆட்சி தலைவரா அவங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை நம்ம எல்லாருக்குமே புரியுது. சரி, அவங்க வாழ்ற நேரத்துல அவங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மனிதர்கள் பின்பற்றினாங்க. ஆனா எல்லா மனிதர்களுமே ஒரு மனிதன் மரணித்த பிறகு என்னதான் தன்னை முன்னிறுத்தக்கூடாது அப்படிங்கிறத பெரிய விஷயமா ஒருத்தர் சொல்லிட்டு போனாலும் அதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இறந்த ஒரு உடலுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு அஞ்சலி செலுத்துவாங்க. அதுவும் இவ்வளோ பெரிய தலைவர்னும் போது நம்ம சொல்லவே தேவையில்லை, அந்த சூழ்நிலையே வேற மாதிரி இருக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நிலையில அவங்களுடைய அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த செய்தியை கேட்ட உடனே அங்க உள்ள சஹாபாக்களால் அதை தாங்க முடியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி நெருக்கமான நபி தோழரால கூட அதை ஒத்துக்க முடியாம, இல்ல யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவ்வளவுதான், நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. இன்னும் சில நபி தோழர்களும் சேர்ந்துட்டு ஆமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கல, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அங்க வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிறீர்களோ அவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ அவங்க தெரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் என்னைக்குமே இறக்க மாட்டான், அவன் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வசனத்தை அவங்களுக்கு படிச்சு காட்டுறாங்க. அதாவது وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ
قد خلت من قبله الرسل أفإن مات أو قتلا انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. மூன்றாவது அத்தியாயத்துல வர வசனம் என்னன்னா, முகமது நபி தூதரே அன்றி வேறு அல்லர். அவருக்கு முன்னரும் அல்லாஹ்வின் தூதர்கள் பலர் சென்று விட்டார்கள். அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகால்களின் மேல் திரும்பி விடுவீர்களா? அப்படி எவரேனும் தம் குதிகால்கள் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அதனால் அல்லாஹ்வுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதி சீக்கிரத்தில் நற்கூலியை வழங்குவான். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தருவாயில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டின உடனே, அதே போல இறப்புங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் தான், அவருக்கும் இயற்கையானது தான், அது வரும். ஆனால் அல்லாஹ் என்றைக்குமே இறக்க மாட்டான், அல்லாஹ் என்றைக்குமே அழிய மாட்டான் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தையிலையும் எல்லா சஹாபாக்களும் அப்படியே கட்டுப்பட்டு, ஆமாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து தான் விட்டாங்க அப்படிங்கிற அந்த உண்மை நிலைக்கு திரும்பி வராங்க. ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தானே. இவ்வளோ உயிரே வச்சிருக்க ஒரு மனிதர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி அவங்களால தாங்க முடியும்? ஆனால் இந்த குர்ஆன் வசனம் அவங்க எல்லாத்தையும் மாத்திருது. அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வச்சிருந்த அந்த சமுதாயம் அந்த ஈமான்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு பார்த்தீங்களா? எப்படி ஒரு தாக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களுடைய மனதில் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு தலைவர் இறந்துட்டா அந்த சூழ்நிலையை எப்படி மாறுது? அவங்களுக்கு நினைவேந்தல் வைக்கிறதும் அவங்களுடைய சிலைகளை திறக்கிறதும், மேலும் அவங்க பேரை சொல்லி பல நிகழ்ச்சிகள், பல கலவரங்கள் இல்லையா, பல விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்கும். ஆனா இவ்வளோ பெரிய வல்லரசோடைய மன்னருக்கு, இவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி, அவங்க வார்த்தை மற்றவர்களுக்கு வாழ்க்கையா அமைகிற அளவு ஒரு பெரிய ஆளுமை, அவங்க மரணிச்சு போய் இருக்காங்க. ஆனா அந்த மக்கள் மரணிச்சிட்டாங்கன்ற விஷயத்த ஒத்துக்கிட்டு அவங்கள அடக்கம் பண்ணிட்டு எந்த விஷயமும் எந்த ஒரு காரியங்களும் அங்க நடக்கல. எந்த ஆட்டம் கூத்து பாட்டு ஒப்பாரி இல்லையா, எந்த கலவரம் எந்த விஷயமும் நடக்கல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்னே ஒன்று, என்னன்னா அவங்க சொன்ன கடவுள் கொள்கையை மற்ற மனிதர்கள் பின்பற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனால எந்தெந்த வழிகள் காட்டப்பட்டதோ, எப்படிலாம் போதனை செய்யப்படணும்னு கட்டளையிடப்பட்டதோ அந்த போதனைகளை மற்றவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர மற்ற எந்த விஷயங்கள்லையும் நாம் முற்படுத்தப்படணும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பலை. அந்த மாதிரி தான் அந்த சஹாபாக்களும் நடந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் உள்ள மக்களும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய தாக்கம் இன்னும் நிலைச்சிருக்கு. அவங்களுடைய புகழையும் அவங்களுடைய பேரையும் யாராலையுமே மட்டப்படுத்த முடியலை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இது எல்லாமே கடல்ல இருக்க ஒரு துளி அளவுக்கு தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம இன்னும் பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மகாத்மா காந்தி அவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யங் இந்தியா பத்திரிகையில் 1924 என்ன எழுதியிருக்காருன்னா, கோடிக்கணக்கானவர்களின் இதயத்தில் விவாதத்திற்கு இடமில்லாத வகையில் இடம் பிடித்த ஒருவரின் வாழ்க்கையை அறிந்து கொள்ள விரும்பினேன். இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை என்ற உண்மை எனக்கு தெள்ளத் தெளிவாக விளங்கியது. இஸ்லாத்தின் பிடிவாதமான எளிமை, இறை தூதர் முகமது அவர்களின் பரிபூர்ணமான சுயநலமற்ற தன்மை, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் அவர் வைத்திருந்த மரியாதை, தன் தோழர்கள் மீதும் தன்னை பின்பற்றுபவர்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அளவற்ற பிரியம், தீவிரமான அர்ப்பணம், அவரது வீரம், கடவுள் மீது அவர் வைத்திருந்த பரிபூர்ண நம்பிக்கை, அவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட பணி மீது இருந்த கடமையுணர்வு, இவைதான் இஸ்லாம் பரவுவதற்கு காரணம். ஒவ்வொரு தடையையும் மீறி
இஸ்லாம் வளர்ந்தது இவைகளால்தான், வாளால் அல்ல. நபிகள் நாயகத்தை பற்றிய 2வது பாகத்தை நான் படித்து முடித்தபோது அந்த மகா வாழ்க்கையை பற்றி படிக்க மேலும் இல்லையே என்று எனக்கு வருத்தமாக இருந்தது. இங்க மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன வாளால பரப்பப்பட்ட மார்க்கம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்ன கருத்து மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி நேரம். சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுவதாக இங்கு எந்த வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது? அந்த வசனம் அருளப்பட்ட சம்பவம் என்ன? ஹிதாயா குழுமத்தில் இல்லாத சகோதரிகள் தங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்ப விரும்பினால் திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த நம்பருக்கு தங்களுடைய பதில்களை வாட்ஸ்அப் செய்யவும். இன்ஷா அல்லாஹ்.